சற்று முன் வெளியான தகவல். ஓய்வூதியதாரர்களுக்கு 20% முதல் 100% கூடுதல் ஓய்வூதியம். அரசின் புதிய வழிகாட்டுதல். முக்கிய அப்டேட் இதோ. அசலா பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க. மூத்த குடிமக்களுக்கு ஒரு சிறந்த செய்தி கிடைத்துள்ளது. இது அவர்களுக்கு கிடைக்கும் கூடுதல் ஓய்வூதியம் தொடர்பானது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை கூடுதல் ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சிசிஎஸ் விதிகள் 2021 இன் விதி 44 இன் துறை விதி 6 இன் தேவைகளுக்கு இணங்க இந்த மாற்றம் வருகிறது. மத்திய அரசு 80 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியத்தின் பலனை வழங்கும். பணியாளர் பொதுக் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் சமீபத்திய அறிவிப்பின்படி கருணை உதவித்தொகை என்ற பெயரில் மத்திய அரசு இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்கும். 80 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மத்திய அரசு பணிகளிலிருந்து ஓய்வு பெற்ற தகுதியுள்ள மத்திய அரசு பணியாளர்கள் இந்த கூடுதல் ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர்கள். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் வயதை பொறுத்து கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கருணை ஊதியம் தொடர்பான வழிகாட்டுதலை அரசு வெளியிட்டுள்ளது. 80 வயதுக்கு மேற்பட்ட சூப்பர் சீனியர் சிட்டிசன்களுக்கு கூடுதல் ஓய்வூதியமாக எவ்வளவு கிடைக்கும்? வயது வாரியாக கூடுதல் ஓய்வூதிய விவரங்களை இங்கே பார்க்கலாம். 80 முதல் 85 வயதுடைய மூத்த குடிமக்கள் அப்படி அடிப்படை ஓய்வூதியத்தில் 20% கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவார்கள். 85 முதல் 90 வயதுடைய ஓய்வுதாரர்கள் அடிப்படை ஓய்வூதியத்தில் 30% கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவார்கள். 90 முதல் 95 வயதுடைய மூத்த குடிமக்களுக்கு அடிப்படை ஓய்வூதியத்தில் 40% கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும். 95 முதல் 100 வயதுடையவர்கள் 50% கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவார்கள். 100 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய சூப்பர் சீனியர் சிட்டிசன்கள் அப்படி ஓய்வூதியத்தில் 100% கூடுதல் ஓய்வூதியத்தை கருணை தொகையாக பெறுவார்கள். ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுதாரர்கள் நலத்துறையின் அறிவிப்பில் ஓய்வுதாரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட வயதை அடையும் மாதத்தின் முதல் நாளிலிருந்து அவருக்கான கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கருணை உதவித்தொகை அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 20 ஆகஸ்ட் 1942 பிறந்த ஓய்வூதியதாரர்கள் ஆகஸ்ட் 1, 2022 முதல் அடிப்படை ஓய்வூதியத்தில் 20% விகிதத்தில் கூடுதல் ஓய்வூதியத்தை பெற தகுதியுடையவர்கள். ஆகஸ்ட் 1, 1942 பிறந்த ஓய்வூதியதாரர்கள் ஆகஸ்ட் 1, 2022 முதல் அடிப்படை ஓய்வூதியத்தில் 20% விகிதத்தில் கூடுதல் ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர்கள். ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கும் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள அனைத்து துறைகளும் வங்கிகளும் புதிய ஓய்வூதிய வழிகாட்டுதல்கள் பற்றிய தகவல்களை தெளிவாக வெளியிட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தகுதியுள்ள அனைத்து ஓய்வூதியதாரர்களும் தாமதமின்றி சரியான பலன்களை பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது அரசின் நோக்கம். ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக வயதாகும் போது அவர்களது தேவைகளும் வாழ்க்கை செலவுகளும் அதிகமாகியிருக்கின்றன. இந்த நிலையில் அதிகமாகும் செலவுகளை நிர்வகிக்க உதவும் வகையில் கூடுதல் ஓய்வூதிய கொடுப்பனவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.